கடலூர் புதுநகரில் வன்னியர் சங்க முன்னாள் மாவட்ட தலைவரை விடுவிக்க கோரி 500க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பி வருவதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. கள விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், இந்த முற்றுகைக்கு என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடலூர் வண்டிக்குப்பம் சமத்துவபுரம் சாலையோரம் பார்த்தோம் அப்படின்னா வடக்கு ராமபுரம் ஊர் பெயர் பலகை தேசிய நெடுஞ்சாலைத்துறையாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த பெயர் பலகை சேதமடைந்தது தொடர்பாக ராமாபுரத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து கடலூரை அடுத்த கிழக்கு ராமபுரத்தை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு ஒரு ஊர் கூட்டம் போட்டாங்க. இதற்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கடலூர் மாவட்டத்துடைய முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கினாரு. இந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது ஒரு தரப்பினரை பற்றி அவதூறாக பேசியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுதுவது. இந்த பேச்சானது சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா கடலூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தாங்க. இந்த புகாரை அடுத்து தனசேகரை தற்போது போலீசார் கடலூர் புதுநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் கைது செய்யப்படக்கூடலாம் என்ற ஒரு தகவல் பரவியதை தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட வன்னியர் சங்க பிரதிநிதிகள், பாமகவினர் மற்றும் வடக்கு ராமபுரத்தை சேர்ந்தவர்கள் தற்போது கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அந்த தனசேகரை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த முற்றுகையானது நடைபெற்றது. இந்த முற்றுகையை தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கும் போதே கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தின் எதிரே தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் அப்படின்னா அவரை விடுவிக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் காவல் நிலையத்திலே இருக்கும் நிலையில் கடலூர் அடிஷனல் சூப்பரண்ட் கோடீஸ்வரன் தலைமையில் தற்போது போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு பதட்டமான சூழ்நிலை தற்போது கடலூர் புதுநகர் காவல் நிலையம் அருகே இருப்பதால் ஏராளமான போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவநாதன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.